ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான சம்பவங்கள் எக்கச்சக்கமாக நடந்திருக்கு இந்த சண்டே எபிசோட். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சம்பவம் என்னென்னா, விஜய் பார்வதி ரசிகருக்கு இன்றைக்கி ஒரு டபுள் தம்மாக்கா ஒரு ட்ரீட் நடக்க போகுது. ஏன்னா நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை பார்த்துட்டு விஜய் பார்வதி ரசிகர்களோட ரத்தம் அப்படி கொதிச்சு போயிருக்கோம் ஓ அப்படின்ட்டு. ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஹைப் இருக்குது பார்த்திங்கன்னா அதையும் தட்டி விடுங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். என்ன சம்பவம் அப்படின்னா, நேற்று வெள்ளிக்கிழமை எபிசோட் நடந்திருக்கும். அதில் ஒரு சீனை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா இந்த டைரக்டர் விக்ரம், அதாவது அவர் பேர் என்ன தான் ட்ரிகர் விக்ரம். இவர் வந்துட்டு பியானோ மடியில் படுத்திருக்காரு. இந்த பக்கம் கனி மடியில் எஃப்ஜே படுத்துட்டுருக்காரு. அப்போ ஒரு சம்பவம் பேசுகிறாங்க. என்னென்னா, விஜய் பார்வதி எவிக்ட் ஆடுவாங்களாம். யார்? விஜய் பார்வதி. கனிக்கு அங்கே ஏற்கனவே ஊஞ்சல் ஆடிட்டுருக்கு, எஃப்ஜேக்கு ஊஞ்சல் ஆடிட்டுருக்கு, வியானாக்கு ஊஞ்சல் ஆடிட்டுருக்கு. விக்ரமுக்கு எப்படி வருது ஓட்டுனேன்ற தெரியல. இவங்களாம் விஜய் பார்வதியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ரைட், என்ன சொல்லுங்கள் அப்படின்னா, விஜய் பார்வதி போயிடுவாங்களாம். அவரு காலை காமிச்சிடுவாங்களாம். அப்புறம் அந்த டைமில் இவங்களாம் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் கொடுக்கணும்னு பேசிக்கிறாங்க. செம்மையாக இருக்குல்ல? அதாவது என்னத்தை சொல்கிறதுனா, எனக்கு குழந்த பிறந்தா அதுக்கு நான் இந்த பேர் வைக்கணும்னு தம்பி. அதுக்கு முன்னாடி பொண்ணு பார்க்கணும். அப்புறம் அந்த பொண்ணை அந்த பொண்ணுக்கு முதல்ல ஒன்றா பிடிக்கணும். அப்புறம் நீ தாலி கட்டணும். கல்யாணம் முதல்ல நடந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக எனக்கு பிறக்க போகிற ஆண் குழந்தைக்கு நான் இந்த பேர் வைக்க போகிறேன்னா, ஏன் அவன் பொண்ணு எல்லாமே அலைஞ்சிட்ருக்கான். அவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அசால்ட்டாக ஸ்ட்ரைட்டாக குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்குது இவங்க பண்ணுற விஷயங்கள். எப்படிலாம் இருக்காங்க பாருங்கள் மக்களே, அநியாயம் பண்ணுறாங்க. அதுலேயும் விக்ரம் சொல்கிறத கேட்கும்போது எனக்கு செம்ம சிரிப்பு. அது திருட்டு மொழி முழிப்பாங்களே யார்? விக்ரமும் எஃப்ஜேவும் அந்த இது காமிச்சோடனே அப்படியே சிரிப்பு வருமா, அடக்குவாங்களாம். வாந்தியே சேர்ந்து வரும் எங்களுக்கு, நாங்களும் அடக்கிட்டு தாக்குற மாதிரி இருந்தது. அதில் அப்படியே சிரிப்பு வருமா, அடக்கிப்பாங்களாம். ஆனால் கனி அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்தாலும் வெளியே சீரியஸாக மூஞ்ச வச்சுப்பாங்களாம். அதுக்கப்புறம் சபரி கொஞ்சம் இருந்தாலும் பார்வதி போயிடக்கூடாதுன்னு மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச் கொடுப்பாராம். விஜய் பார்வதி அழுகையை வெளியில் காட்ட மாட்டாங்களாம். அதனால் ஓடி உள்ளே போயிடுவாங்களாம். பிக் பாஸ் பாராட்டுவாராம், நீங்கள் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பெண்மணி அப்படின்னு பாராட்டுவாராம். அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்களாம். என்னையை எல்லோரும் சேர்ந்து வெளியே அனுப்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்களாம். கனி அதெல்லாம் சொல்லி சிரிக்கிறாங்க. எனக்கு ஒரே சிரிப்பு. ஐயோ கடவுளே, நம்ம கதையே நாறிட்டுருக்கு. இதில் மற்றவங்கள பற்றி பேசுகிறா. அதுவும் அந்த பொண்ணால் தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஓடிட்டுருக்குன்னு வந்தவங்க போகிறவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்புறமும் உங்களுக்கு இந்த மாதிரி தோணுதுன்னா, இது அறியாமைன்னு சொல்கிறதா, இல்லை தெரிஞ்சே முட்டாளாக இருக்காங்களே, நான் ஜீனியஸ்ன்னு பேசுகிற அறிவாளிங்க கூட இவ்வளோ முட்டாளாக இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறதா, இல்லை இவங்களோட அந்த வெஞ்சன்ஸ், அந்த பழிவாங்க உணர்வு, என் மூஞ்ச பார்த்தா உங்களுக்கு போகிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பழிவாங்கிற உணர்வு அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி விஷயங்கள். சரி, இன்றைக்கி என்ன நடக்க போகுது? பிம்பிளிக்கா பிலாப்பி இன்றைக்கி இன்னும் ஒரு கொடுமைனா, புயலின் காரணமாக நோ எவிக்ஷன் சொன்னாங்க பாரு, அதெல்லாம் கொடுமைங்க. புயலே வரலைங்க, நார்மல் மழை மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சில இடங்களில் பயங்கரமாக புயல் தாண்டவம் மாடிட்டுருக்கான். பட் இங்கே வரவே இல்லை. அதை ஒரு ரீசனாக வச்சு இன்றைக்கி கனி அனுப்பலாம் என்ன அர்த்தம்? ஆனால் இன்றைக்கி மட்டும் எவிக்ஷன் நடந்திருந்தது வேறு மாதிரி சம்பவமாக இருந்திருக்கும். அதே விஷயத்த விஜய் பார்வதி எல்லோரும் அவங்களோட முகத்தை பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? ஏங்க இப்படி பண்ணிங்கன்ற மாதிரி ஒரு வருத்தமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி விஜய் பார்வதியில் டாப்பில் ஓட்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது. அன்அஃபிஷியல் ஓட்ஸ் செகண்ட் பிளேஸில் இருந்தாலும் அஃபிஷியலாக பயங்கரமாக தாறுமாறாக ஓட்டு குவிஞ்சிருக்கிற மாதிரி தான் அப்டேட் வருது. ஸோ கமலஹாசன் அவர் முன்னாடி பண்ணுவார்ல, பார்வதி யூ ஆர் சேவ்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு சேவ் பண்ணால் எப்படி இருந்திருக்கும்? ஏன் விஜய் சேதுபதி சார் இதை பண்ணவே மாட்டேங்குன்னு எனக்கு செம்ம காண்டாகுது. அதை பண்ணிங்கன்னா அப்படியே மூஞ்ச பார்க்கணும், ஜூம் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அங்கே காமிப்பாங்க. அப்படியே நேற்றே பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்காக சாண்ட்ரா கிட்ட எஃப்ஜே நீ என்ன சொன்ன அப்படின்னு சொன்ன உடனே பார்க்குறோம். அப்படியே விக்ரம் மூஞ்சி அப்படியே ஆஹா, இந்த பொண்ணை பற்றி நம்ம பேசுகிறதையும் யாராவது ஒருத்தவங்க போட்டு குத்துறா என்ன பண்ணுறதுன்னு அப்படியே திருட்டு மொழி. எஃப்ஜே விஜய் பார்வதி ஓடுறாரு. தேவையான்னு கேட்குறேன். ஏன் முதல்ல அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுகிறீங்க? புறம் பேசுவாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அது ஒரு இருக்க தான் செய்யும். ஆனால் ரொம்ப கேவலமாக பேசக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி ஒரு லாரி லோடு முதுகில் இவங்க வச்சுக்கிட்டு அடுத்தவங்க முதுகையே சொரியக்கூடாது, அது தப்பு அப்படின்றது நம்மளோட கருது. ஆனால் இன்றைக்கி சேவ்டு அப்படின்ற மாதிரி முன்னாடி தயவு செஞ்சு கொஞ்சம் விஜய் பார்வதி சொல்லுங்கள், பிக் பாஸ் விஜய் சேதுபதி நான் இவங்க மூஞ்செல்லாம் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஒரு நாளாவது ஆஸ் பர் ஓட்ஸ் படி பண்ணுங்களேன், அந்த ஓட்டுக்கு மதிப்பு கொடுத்து. ஏன்னா எவிக்ஷன் தான் இல்லை, சேவிங் ஆர்டரையாவது பண்ணுங்கன்ற மாதிரி இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள்.
இவ்வளோ வன்மங்கள் பிடித்தவங்க முன்னாடி நான் இருக்கேன், நான் வந்துட்டேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி தேங்க்யூ அப்படின்னு சொல்லும்போது அங்கே கொஞ்சம் கிளாப்ஸ்லாம் வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். சரி, இதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்கள்.